ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, ஞானசக்தி ஊடகத்தில் நம்ம எப்பொழுதும் ஆசான் அகத்தியரை சாட்சி வைத்து சத்தியவான்களை பற்றி பேசுவோம், சத்தியவான்களை அறிமுகப்படுத்துவோம், சத்திய மொழிகளை பேசி ஞானதானத்தை செய்வோம். எல்லாமும் ஞானம். எந்த துறையை எடுத்தாலும் அறிவு நுட்பத்தில் தெளிவு கண்டு அதில் பூரணத்துவத்தை அடைந்தவர்கள் அந்த துறையில் ஞானிகள் என்று சொல்லுவார்கள். அதுபோல் இன்றைக்கி ஒரு அப்பா டக்கர் இருக்கிறார் பாருங்க. அடாடாடாடாடா, எப்பேற்பட்ட வல்லமை புரிந்திய ஒரு மகா சித்தர், ஹீரோ. இந்த வீடியோவுக்கு ஹீரோ அதை உட்காண்ட்ருக்கார் பாருங்க, மகான் போக மகரிஷி ஐயா. போகர் அப்படின்னு வந்த பேரை கேட்ட உடனே, இந்த ரஜினி படத்தில் பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, போகர் அப்படின்னு சொன்னாவே வைத்தியம். போக மகரிஷி திருவடியை தொட்டவன் உயிர் பெற்று எழுவான். சாகர நிலைமையில் இருக்கிறவங்க கூட தட்டி எழுப்புவார். அப்படி ஒரு கருணை காட்டியவர் போக மகரிஷி. அகத்தியரே சொல்லியிருக்கார், என்னுடைய சீடர்களில் மிக தலை சிறந்த வைத்தியன், மருத்துவத்தில் சிறந்தவன் என்றால் போகனையே சேரட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பெற்றவர் அகத்திய மாமகரிஷிக்கிட்ட. அவரை முன்னிறுத்தி பேசுகிறனாக்க எதை பற்றி பேசுவோம்? குத்தூசி மருத்துவத்தை பற்றி பேசுவோம், வர்மாவை பற்றி பேசுவோம். ஆமாம், அப்படி ஒரு சிறப்பான தலைப்பு தான் இன்றைக்கி பேச போகிறோம், வர்ம மருத்துவம். சரியா, வர்ம மருத்துவத்தை பற்றி பேச போகிற, இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறியா, இல்லை எதுனா கதை சொல்ல போகிறியா, இல்லை தலைவலிக்கு எதுனா ஒரு பாயிண்ட்டை சொல்ல போகிறியா, தண்டுவடத்தை சரி செய்கிறதுக்கு எதுனா ஒரு குறிப்பு கொடுக்க போறியான்னாக்கா, மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் பிறவியில் ஆண்டவன் எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுத்தான். ஆனால் சொந்த காசில் சூனியை வச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, அது நம்ம மனுஷ பிறவிக்கு தாங்க உண்டு. கண்டதை தின்றது, கண்டபடி உடம்பை நாசம் பண்ணுறது, உடல் உழைப்பாலேயும் 5 அளவு முறைன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அந்த 5ல் அளவு முறை இல்லாத செயல்படுறதுனால வருகின்ற குற்றத்தினால உடல் உயிர் மனம் பாதிக்கப்படுது. முதல்ல உடலுக்கு வருகின்ற வலி நோயாக மாறி அந்த நோயை மரணம் வரை எடுத்துகிட்டு போய் விட்டுடுது. அதில் இருந்து காப்பாற்றி விடுறதுக்கு சித்தர்களை விட்டால் வேறு ஆளே கிடையாதுங்க. டாக்டர் கூட என்ன சொல்லிவிடுவார், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்துட்டோம், இனிமேல் மேலே இருக்கிறவன் தான் பார்க்கணும் அப்படின்னு. மேலே இருக்கிறவன் அப்படின்னாக்கா, மேலே இருக்கிறவங்களாம் இங்கே கீழவே இருக்கிறான் பார் ஒரு ஹீரோ, ஜாம்பவான். போக மகரிஷி ஐயா திருவடியை பிடிச்சோம்னாக்கா தப்பிச்சிடலாம். ஏன்னா போக மகரிஷியினுடைய அருள் வழியில் தேறி நின்ற அருளாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு அருளாளரைத்தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவர் பேர் போகர் கபில் தேவ் ஐயா. வர்மாவிற்கும் இவருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, என்னங்க அடிச்சிருக்கான் அவன், ஒரு மனுஷனுடைய நாடி நரம்பு சதை ரத்தத்தில் வெறி ஏறி போனவனால தாங்க இப்படியே ஆக்ரோஷமாக அடிக்க முடியும்ன்ட்டு. அது மாதிரி நாடி நரம்பு சதை ரத்தத்தில் வர்மா அப்படியே ஊறி போயிருக்கு இவருக்கு. சிறந்த வர்மா ஆசான். சாதாரண விஜயகுமார் நானே வர்மாவில் அவ்வளவு ஆசான்களை பாற்று நிறைய குறிப்புகள் பெற்றிருக்கேன். சாது சிவசுப்பிரமணிய ஐயா, அங்கே வேலை செய்கிற மணிகண்டன், இன்னும் நிறைய அருளாளர்கள், மோட்டூரில் ஒரு ஐயா, அப்புறம் சண்முகம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஐயா, திருமூலர் வர்மாலஜி சென்டர், அவங்கக்கிட்ட தான் நான் ஒரு பெரிய ஞானத்தை தியரிட்டிக்கலாகவும் செய்முறையாகவும் ப்ராக்டிக்கலாகவும் அவங்கக்கிட்ட பெரிய பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணி கற்றுக்கிட்டது. அதனுடைய சூட்சும தொடர்பாக கண்ணன் ராஜாராம் ஐயா, அவங்க புத்தக குறிப்புகள், அவரிடம் பேசிய அனுபவங்கள், இன்னும் செயல்முறை தத்துவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எனக்கு கிடைத்த ஒரு வர்மா ஆசான் போகர் கபில் தேவ் ஐயா. வர்மம் அப்படின்றது தான் உலகத்தில் முதலில் தோன்றிய சித்த மருத்துவம். ஏன் அப்படின்னாக்கா, கையை வலிக்குது அப்பான்னு அழுத்தி விட்டுக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஐயா வர்மா தொடங்கிய காலம். மூலிகை பறித்து சாப்பிட்றது கூட அப்புறம், இந்த நோய்க்கு இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகிருக்கலாம், ஆனால் வலி அப்பான்னு பிடிச்சிக்கிறேன் இல்லையா, வர்மா அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வர்மா படிக்காதவங்க கூட வர்மா இப்போ சிகிச்சை செய்துக்கிறான். கால் வலினா அவன் காலை அவனே பிடிச்சி விட்டுக்கிறான். ஆனால் அதில் சூட்சுமத்தை கையாண்டு சித்தர்கள் கண்டுபிடித்த வித்தை இருக்கிறது. ஐயா எனக்கு போதிக்கும் போது சொன்னாங்க, ஒரு வர்மா ஆசான்
முழுமையான மருத்துவன். ஒரு வர்ம ஆசான் தான் முழுமையான மருத்துவன். ஏன்னா எம்பிபிஎஸ்ஸால் கைவிடப்பட்ட ஒரு பேஷண்ட்டை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை வர்மத்துக்கு உண்டு. என்னய்யா நீ பாட்டுக்கு வர்மத்தை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசின்னு இருக்கிற, எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னாக்கா, தெரியுன்றதை விட அனுபவத்தை சொல்லுகிறேன். 8 மாதங்களாக என்னுடைய இடது காலில் வலி, வேதனை, துன்பம். பிரசன்னாவை கேட்டால் தெரியும், நடக்கிறதே தாங்கி தாங்கி நடக்கிறது. போகர்கிட்ட இந்த ஐயா கிட்ட தான் ஃபோட்டோவில், ஐயா என்னய்யா உங்களெல்லாம் பெரிய சித்தர்கள்ன்றாங்க, ஆஹா ஓஹோ மிராக்கல் பண்ணிடுறேன்றாங்க, நடக்க முடியல. அக்குபஞ்சர்கிட்ட போனாக்கா 10 சிட்டிங் வாண்டுறான். வர்மா டாக்டர்கிட்ட போகலாம். நாங்கள் போனாக்கா வேலூரில் ஒருத்தர் உடம்பு முழுசும் எண்ணெயை போட்டு தேய்ச்சி விட்டுட்டு போட்டு தசை நார்களெல்லாம் அழுத்தி அதுவே ஒரு வர்ம நோயாக மாற்றி விட்டுடுறாங்க. என்னதான் ஏன் நடக்குது? டாக்டர்கிட்ட போனால் நோய் நல்லாகணும், இங்கே போனாக்கா தசைகள்லாம் இன்னும் அழுத்தி தேய்ச்சி இன்னும் பண்ணி விட்டுறாங்கன்னும் போது காப்பாற்றி விடையான்னு கேட்கும் போது நம் வீடு தேடி வர்மத்தை போதித்து வர்மத்தின் சூட்சுமத்தை கற்றுக் கொடுத்து என்னை வர்மத்தில் தலை சிறந்த நுட்பங்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தேர்ச்சி பெற்று பிறருக்கு வைத்தியம் பார்க்கின்ற அளவுக்கு என்னை உருவாக்கிவிட்ட ஆசான் போகர் கபில்தேவ் ஐயா இருக்கிறாங்க. இந்த வீடியோ எதற்கு அப்படின்னாக்கா, இவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணிகிட்ருக்கிறார், என்ன சாதனைகள் செய்தார் அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் போய் 1000 பேருக்கு இலவச வர்ம சிகிச்சை. சில சித்தர்களுடைய ஜீவசமாதி பீடங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் சொல்லிட்டு போய் 100 பேருக்கு இலவச வர்ம சிகிச்சை. திடீர்னு ரோட்டில் நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது தன் கண் எதிரில் யாரோ தாங்கி நடந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னே கேட்குறதில்ல, அப்படியே அவங்கள நிற்க வச்சு ஒரு 5 நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் இந்த நோயை சரி பண்ணிவிடுவோன்னு சொல்லிவிட்டு சிகிச்சை கொடுத்துட்டு போகிறது. கருணை 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 தயவு. அதாவது சொல்லுவார், எல்லாரும் வர்மாவை கற்றுக்கிட்டு தொழிலாக செய்வார்கள் காசுக்காக. ஆனால் இவர் வர்மா நம்மக்கிட்ட எடுத்துக்கிறதுக்கு வருகின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களும் இறைவனாக பார்க்கிறேன் அப்படின்றார். வர்மாவில் எனக்கு தெரிஞ்சு நான் கடந்து வந்த ஆசான்களில் இவரை விட அப்பாட்டக்கர் கூட இருக்கலாங்க. ஆனால் தான் பாடுபட்டு உழைத்து 15 வருடங்கள் கற்று தேர்ந்த மாபெரும் ரகசிய சூட்சும நிலைகளை அப்படியே பிச்சையாக தூக்கி கடாச்சிட்டார் எனக்கு. அது வாயிலெல்லாம் சொல்லி அது பாராட்ட சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆசான் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. உடல் உயிர் மனம் சார்ந்த என்ன குற்றம்னா இருக்கட்டும், திக்குவாய் இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனை இருக்கட்டும், பெண்களுக்கு உண்டான சில குறைபாடுகள் இருக்கட்டும், குழந்தையின்மை குறைபாடு இருக்கட்டும், ஆண்களுக்கு உண்டான சில ஆண்மையின்மை குறைபாடுகள் இருக்கட்டும், வெள்ளைப்படுதல் இருக்கட்டும், பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த நீர்க்கட்டிகள் இருக்கட்டும், கை கால்கள் இடுப்பு வலி, என்ன சகலமும் உச்சந்தலை முதல் உள்ளம்பாதம் வரை மருத்துவரால் கைவிடப்பட்ட பேஷண்ட் யாருன்னா இருந்தாக்கா வாங்க தயார் பண்ணி அனுப்புகிறோம். எப்பேற்பட்ட வார்த்தை இதுக்கு வேணும், எப்பேற்பட்ட வல்லமை, எப்பேற்பட்ட அருள் இந்த வார்த்தைக்கு இருக்கணும். அப்படி ஒரு உயர்ந்த ஆசான். இந்த வீடியோவுக்கு கீழே ஐயாவினுடைய பெயர், ஊர், மருத்துவம் கிளினிக் இருக்கிற அட்ரஸ், செல் நம்பர், அப்புறம் அந்த கூகுள் மேப்பு, இதெல்லாம் லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிடுறோம். முக்கியமாக இவருக்கு தொலைபேசியில் ஃபோன் பண்ணி பேசாதீங்க. வாட்ஸ்அப்பில் ஐயா வர்ம சிகிச்சை எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னாக்கா ஐயா பேசுவாங்க. அப்போ நீங்கள் வழிமுறைகளை கேட்டுக்கிட்டு பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டு வரலாம். இது செயல்படுத்திக்கிங்க. ஒரு சிறு குறிப்புகளை மட்டும் வர்மத்தை சார்ந்து ஐயாவினுடைய அனுபவத்தை, ஐயாவினுடைய சர்வீஸ் என்ன தொண்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற சூட்சுமத்தையும், வர்ம ஆசான்கள் படும் வேதனை அப்படின்ற ஒரு சின்ன குறிப்பையும் ஐயா சொன்னால் நல்லாயிருக்கும். அது சத்சங்கத்தில் பேசலாம்னு நினச்சோம், இப்பொழுது வாய்ப்பு கிடைச்சது, அதை பேசிக்கிட்டோம். ஐயா வர்மத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. வர்ம மருத்துவம்தான் உலகத்தில் தோன்றிய முதல் மருத்துவம். இது நம் அழிந்துவிட்ட குமரிக்கண்டத்தில் உதித்திட்ட சிவன் தலைமை தாங்கி போதித்த மருத்துவ முறை. பின்பு முருகன் வழி வந்ததாகவும், அகத்தியர் வழி வந்ததாகவும், போகர் வழி வந்ததாகவும் நம் சங்ககால குறிப்புகள் சொல்கின்றன. முதற் சங்கம் கபாடபுரத்தில் ஆரம்பித்த முதற் சங்கம் தொடர்ந்து இடைச்சங்கம், கடைச்சங்கம், இவையெல்லாம் இந்த வர்ம மருத்துவ நூல்களை பாதுகாத்து வைத்திருக்கின்றன. அங்கிருந்து பெறப்பட்ட பொக்கிஷங்கள் தான் இன்று
குமரி மாவட்டத்திலும் கேரளாவிலும் அந்த தென் தமிழகத்தில் பரவி விரிந்து கிடக்கின்றன. அங்குள்ள பொக்கிஷ நூற்குறிப்புகள், அதாவது ஓலை சுவடிகள் எல்லாம் இன்றளவும் நமக்கு பொக்கிஷமாக இருக்கின்றன. வர்ம ஆசான்கள் மிக கைதேர்ந்தவர்களெல்லாம் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். எண்ணற்ற ஆசான்கள் இருக்கின்றார்கள். இன்றளவும் நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய வர்ம ஆசான்கள் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணும். வர்ம முறையை நாம் தேடி தேடி நம் தமிழர்களுடைய தொன்மைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எந்த நோய்க்கு வேணாலும் நீங்கள் வர்ம மருத்துவரிடம் போய் நீங்கள் நின்னாக்கா எல்லா மருத்துவத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் குணப்படுத்துவார். மனம் சார்ந்த, மூளை சார்ந்து, இதயம் சார்ந்து, ஹார்ட்டு, கை கால் செயலிழந்தது, மூளை செயலிழந்தது, இரத்த ஓட்டம் குறைபாடு, கை கால் சோர்வு, மூட்டு வலி, உடல் நோயினால் மெலிந்து போகிறது, இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, நிரந்தர தீர்வு தருபவர் தான் வர்ம மருத்துவர். இதை நாம் உள்வாங்கிக் கொள்ளும். நம்ம தமிழ் மருத்துவம் எத்தகைய தொன்மை வாய்ந்தது, எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதை அறிந்து நாம் பயன்படுத்தணும். இப்போ வர்ம மருத்துவர்கள் எல்லாருடைய நோய் நொடிகளையும் குணப்படுத்துவாங்க. ஆனால் அவர்கள் என்னன்னாக்கா எல்லாருடைய நோய் நொடிகளும் குணப்படுத்தும்போது அந்த ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலிருந்து வருகின்ற அந்த உயிர் ஆற்றல்கள், அதாவது வெப்ப ஆற்றல்கள் இருக்குது இல்லையா, உடம்புலேருந்து வெளியேறும் ட்ரீட்மெண்ட் போது, அதெல்லாம் இந்த வர்ம ஆசான்களை அஃபெக்ட் பண்ணும். அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் உள்வாங்கிக் கொள்கின்ற வல்லமை படைத்தவர்களாக வர்ம ஆசான்கள் திகழ வேண்டும். அவ்வாறு திகழ தவறியவர்கள் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிடாங்க. வர்மா இப்போ அதிக பேர் இல்லாததுக்கு காரணம், எல்லாம் நல்லா பண்ணுவாங்க ஆனால் கை கால் விழுந்துடுச்சுன்றுவாங்க. அவர் உடம்பு ரொம்ப முடியாத அவர் இதாகிட்டார் அப்படின்வாங்க. காரணம் என்னன்னாக்கா அந்த எல்லாரோடைய கர்மாவையும் உள்ளர வாங்கி அவரை அஃபெக்ட் பண்ணி அவரை படுக்க வச்சிடும். ஆக இத்தகைய விஷயங்களெல்லாம் போக்கிக் கொள்றதுக்கு சில தலைமை ஆசான்களிடமிருந்து பயிற்சிகளையும் சித்தர்களிடமிருந்து ஆசிகளையும் இறை அருளையும் தான தர்மங்கள் செய்தும் இறை தொண்டுகள் செய்தும் இறை அடியார்களுக்கு தொண்டுகள் செய்தும் இறை அடியார்களுக்கு இலவச மருத்துவம் செய்தும் இறைவனுக்கு இறை கோயில்கள் கட்டுதல் போன்றவைகளை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நீங்கள் எல்லாருக்கும் தொண்டுகள் செய்து கடைகோடி ஒரு தொண்டனாக வாழ்ந்து நாம் ஒவ்வொரு உயிரும் இறைவனாகிய இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகனாகத்தான் வர்ம மருத்துவன் இருக்க வேண்டுமே ஒழிய அவர் எந்த காலத்திலையும் நான் அனைத்தும் கற்றவன் தெரிந்தவன் என்ற ஒரு மொழி கூட எண்ணம் இருப்பவர்களாக இருக்கக்கூடாது. இதுதான் வர்ம மருத்துவத்தின் தலையாய கடமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய வல்லமை பெற்ற வர்ம ஆசான்களே மிக உயர்ந்த கடவுளுக்கு நிகராக போற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். நோய் நொடிகள், எத்தகைய நோய் நொடிகளாக இருந்தாலும், விஷக்காய்ச்சலாக இருந்தாலும், கொடிய தொற்று நோயாக இருந்தாலும் அதையெல்லாம் போக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இந்த வர்ம மருத்துவர்கள் இருப்பார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக
வர்ம மருத்துவர்கள் மிகச்சிறந்த மருத்துவர்கள் மட்டுமல்ல, மெய்ஞானிகள், சித்தர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சித்த மரபில் மிக உயர்ந்த இரகசிய மருத்துவம் என்பது வர்ம மருத்துவம் என்பதை உணர்ந்து அந்த மருத்துவத்திற்கு எல்லோரும் பயன்படுத்தி அதை சிறப்பித்து இந்த உலகம் உள்ளவரை தமிழரின் முதற் மருத்துவமான வர்ம மருத்துவத்தை வளரச் செய்யவும் அதை பல்கி பெருகச் செய்யவும் எல்லோரும் கைகோர்த்து ஒன்று சேர்ந்து நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம். ஓம் அகத்தீசாய நம. ஒரு வருடம் 1.5 வருடத்துக்கு முன்னாடி வர்ம வாசி யோகம் அப்படின்ட்டு பயிற்சி ஐயா கொடுத்து வர்மத்தின் 108 புள்ளிகளை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும், அதனுடைய செயல் தத்துவம் என்ன, தனக்கு தானே வர்ம சிகிச்சை எப்படி பார்த்துக்கிறது, அடுத்தவங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சூட்சுமத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன படாத பாடுபடுத்தி எடுத்த ஒரு விஷயம்னு பார்க்கும்போது நடுவில் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு. ஆசிரியராக பணியாற்றிய போது 1.5 கிலோமீட்டர் நடக்கிறது, படிக்கட்டு ஏறுறது எல்லாம் இருந்தது. வேலையை விட்டுட்டு ஜோதிட நிலைக்கு வந்தோடனே சேர்லேயே நம்ம வேலை முடிஞ்சு போகுது, உட்காந்த இடத்துலையே. சாப்பாடும் நாக்குக்கு அடிமையாகி சுவைக்கு அடிமையாகி நிறைய சாப்பிட்டு வெயிட்டு போட்டு அப்புறம் இப்போ தான் ஐயா கிட்ட பொறுப்பாக அமர்ந்து அகத்தியர்கிட்ட, ஐயா கொஞ்சம் நாக்கெல்லாம் கட்டுப்படுத்தலை ஐயா, வேறு நிலையில் உடல் தன்மையை மாறி இருக்குது, கால் வலி இதெல்லாம் வந்திருக்கு, காப்பாற்றி கொடுங்க ஐயான்னு கேட்கும்போது எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்தாச்சு. போகிறவங்ககிட்டலாம் கால் வலி, இந்த இடத்துல மடக்க முடியல, மறுத்து போன மாதிரி இருக்குது, சித்த மருத்துவத்தை பார்த்தாச்சு, பிசியோதெரப்பியை பார்த்தாச்சு, ஆயுர்வேதத்தை பார்த்தாச்சு. ஏன் வர்மாவே வர்மாசான்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டவங்க கிட்ட போயிட்டு இதான் வருமானு நினச்சிக்கின்னு நிறைய பேர்கிட்ட போய் பார்த்தாச்சு. அது குறையாக சொல்லலை, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. தொழிலாக சிலர் செய்கிறாங்க, அருளாக சில பேர் அதை செய்கிறாங்க. அது மாதிரி நமக்கு இறைவன் அனுகிரகம் இருந்தால் தான் நல்ல அருளாளர்கள்கிட்ட வர்ம சிகிச்சை எடுத்துக்க முடியும். இப்போ நானே போய் நிறைய இடத்துல மாட்டிக்கலையா, போயிட்டு கடுமையான வர்ம சிகிச்சை கொடுத்து அதனால் பக்க விளைவு வந்ததெல்லாம் உண்டு. சிவகுமார்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நல்லா இருந்த உடம்பு சும்மா வர்மா செய்யும் போது அதை பார்த்து நீங்கள் உணருங்க, உடல் உயிர் மனதில் என்ன மாற்றம் வருது பாருங்கள் அப்படின்னோடனே சிகிச்சை செய்துட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா கையை தூக்க முடியல. ஏன்னா கையை நல்லா இருந்த கையை போட்டு அழுத்தி நீவி விட்டு அந்த அப்படியே அந்த தசை நார்களை அழுத்தி இப்படி அது ஒரு சில குறிப்புகள்லாம் என்ன பண்ணுறது அதை. ஆனால் பூ மாதிரி தொடணும், மாத்திரை அளவுகள் இருக்குது இல்லையா, கால் மாத்திரை, அரை மாத்திரை, அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அது சூட்சுமத்தை உணர்ந்த அருளாளர்களுக்கு தான் தெரியும். ஒரு வர்மம் முடித்த தட்டனாக்கா உயிர் எங்கே எப்படி போகுன்ற உணர்வோட பாதுகாப்பு நிலையோடு நம்ம செயல்படணுன்ற அந்த தத்துவம் தெரியும். அதனால் நான்லாம் வர்மா அப்படின்னாக்கா பயந்து இருக்கேன், ஆனால் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சு. முதல்ல எனக்கு என் அறிவு பசிக்கு வர்மத்தினுடைய சூட்சுமத்தை நான் உணர்வதற்கு எனக்கு விதையை போட்டவர் வந்தாங்க சண்முகம் ஐயா. அந்த ஐயாவுக்கு பிறகு அதை ஃபுல் ஸ்டாப்பு, அதாவது அது போயினே இருந்துச்சு, பயணமாக அப்படியே கூட போயிட்டே இருந்தது. இதோட முடிச்சுக்கப்பா, இங்கே தான்ப்பா முடியுது அப்படின்னு சொல்லி விட்டவர் ஐயா. அதனால் ஐயாவின் திருவடியை நான் வணங்குறேன். ஐயா கிளினிக்கு கடலூரில் வச்சுருக்காங்க. ஐயாவினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரமும் போகர் ஐயாவினுடைய கருணையினாலேயும் நம்மளும் ஒரு வர்ம வைத்தியசாலையை நம்ம பாண்டிச்சேரியில் துவங்க போகிறோம். நானும் என்னுடைய நண்பர் முத்துக்குமார் ஐயா. அது விரைவில் ஐயாவினுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் போகர் ஐயாவினுடைய கருணையினாலேயும் அவர் கற்றுக் கொடுத்த அந்த வித்தையினுடைய நிலையினாலேயும் சண்முகம் ஐயா எங்களுக்கு போட்ட அந்த அறிவு பிச்சையினாலேயும் நாங்கள் செயல்பட போகிறோம். அந்த உயிரினுடைய வேதனை உடல் உயிர் மனதில் எப்படி இருக்குதோ அதை போக்குவதற்கு என்ன வழிமுறை அப்படின்ட்டு ரொம்ப நுணுக்கமாக கையாளுறவங்க. நான் உண்மையாகவே என் வாழ்நாளில் சந்தித்த வர்ம ஆசான்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 நபர்களை சந்திச்சிருக்கோம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு சூட்சமும் இருக்குது. ஆனால் அதை நுட்பமாக கையாளுபவர்கள் அப்படின்னாக்கா ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க. அந்த 25 நான் சந்தித்த டாப் மோஸ்ட் ஆசான்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு 3 பேர், ஒரு 5 பேர் அப்படி தான். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன, கருணை தயவு அதில் வென்றுட்டவங்க, பணத்துக்கு அடிமையாகாமல் வரவங்களுடைய வேதனையை நீக்கணுன்ற அந்த தயவு குறிக்கோள் எண்ணத்தோடு செயல்படுகின்ற உயர்ந்த ஆசான்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அதில் ஒரு ஆசான் இவர்.
அதனால் உடல் உயிர் மனம் சார்ந்த என்ன குற்றம் இருந்தாலும் வருமானாக்கா இது சரி செய்ய முடியுமா, அதை சரி செய்ய முதல்ல ஒரு வர்மா ஆசான்கள்கிட்ட ஃபோன் பண்ணும் போது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது சரி செய்ய முடியுமான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளம்பாத வரைக்கும் என்ன நோயின்னா இருக்கட்டும், டாக்டர் கைவிட்டுட்டு இருக்கட்டும், சரி செய்யலாம் ஐயா. அதான் ஐயா போகருடைய கருணை, போகரிட்ட வித்தை, போகருடைய வித்தையெல்லாம் பயிலலாமே அப்படின்ட்டு எனக்கு மீனாட்சி அன்னை நாடியில் சொன்னது. இன்றைக்கி தான் அந்த பூரணத்துவத்தை உணர்ந்தேன். ஏன் பூரணத்துவத்தை உணர்ந்தேன் அப்படின்னாக்கா, என் வலியை நீக்கி முதல்ல நீ வர்மாவனுடைய அற்புதத்தை தெரிஞ்சுக்கிடா. அதாவது இந்த வலியை ஏன் கொடுத்தாருனாக்கா கர்மான்னு நான் எடுத்துக்கல. எனக்கு கண்டிப்பாக கர்மாவெல்லாம் கொடுத்து அகத்தியர் என்னை சோதிக்கவோ வருந்தவோ வேதனை கொடுக்கவோலாம் இல்லை. முதல்ல வர்மம் எப்படி வேலை செய்யுது நீ உணரடா அப்படின்றதுக்காக தான் இந்த அற்புதத்தெல்லாம் நிகழ்த்தி, அதிசயத்தை நிகழ்த்தி, சாப்பிட வச்சு, கை கால் வலி வேதனை துன்பத்தை கொடுத்தாத ஒரே சிட்டிங்கில். அதாவது எல்லாரும் ஒரு 10 சிட்டிங் வாங்க சரியாயிடுன்றாங்க இல்லையா, அதிகபட்சம் 2 சிட்டிங்கு. ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே பண்ணிடலாம், 2வது சிட்டிங்கில் அற்புதமாக பண்ணலாம். நீண்ட நாள் நோய், ஒரு 10 வருஷம் நோயில் விழுந்திருக்காங்கன்னாக்கா பக்கவாதம் அது மாதிரி, அது மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தானேயா, கொஞ்சம் எவ்வளோ நாள் அது கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 வருஷம் கால் கை விழுந்தவங்க நீங்கள் எப்படி உணர்ந்தீங்களோ அதே தான் எல்லாரும் அதே தான். அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா 10 வருஷம் நோயில் இருந்தவனுக்கும் 2 நாள் போதும்ன்ற அந்த சத்தியத்தை அவங்க சொல்கிறதுக்கு அதுக்கே ஒரு மனோதிடம் வேணும் இல்லையா. அந்த அறிவையும் பக்குவத்தையும் ஆற்றலையும் கொடுத்துருக்கிற அகத்தியர் திருவடிக்கும் போகர் ஐயாவின் திருவடிக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே ஐயாவினுடைய வைத்தியசாலை முகவரி, எதிர்காலத்தில் நான் அமைக்க போகிற வைத்தியசாலையினுடைய முகவரி, செல் நம்பர், கூகுள் மேப் லொக்கேஷன் அமைச்சிட்றோம். குறிப்பாக வர்ம சிகிச்சை எடுத்துக்க விருப்பப்படுறவங்க தொலைபேசியில் வர்ம சிகிச்சை எடுக்கணும்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது ஆசான் பேசுவாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, போய் வர்ம சிகிச்சை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே போகரனுடைய அந்த அற்புதமான அந்த வித்தையை பற்றி சொல்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றத விட சொல்ல தெரியாது, அவ்வளோதான். முழுமையாக ஒரு மனிதனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம்பாதம் வரை உள்ள நோய்களுக்கு நிரந்தர தீர்வு, முழுமையான தீர்வுனாக்கா வர்மாவால் முடியும். இது சத்தியம். ஆசான் அகத்தியர் திருவடியை சாட்சி வைத்து இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்து உலகோர் மேன்மை அடைய, நன்மை அடைய, உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்கள் நீங்கி அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வர்ம சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆசான் அகத்தியரியம் போக மகரிஷி அவர்களையும் திருமூல மகரிஷி அவர்களையும் சாட்சி வைத்து வணங்கி வேண்டிக் கொள்கின்றேன். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம.